எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து இந்தியா ட்ரிப்பினுடைய பார்ட் 2 தான் பார்க்குறோம். லாஸ்ட் வீடியோவில் பேக் எல்லாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டல் கார் எடுக்கிறது, அப்புறம் ரெண்டல் கார் எடுத்துகிட்டு வீட்டிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறது, சாண்டியாகோலேருந்து கிளம்புற வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த ஃப்ளைட்டில் தான் இப்போ வந்து நியூயார்க் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. அந்த கேட்கிட்டே கொஞ்சம் ரெஃப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு, ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் நியூயார்க்கில் நம்ம அபுதாபிக்கு ஏற போகிற ஃப்ளைட்டுக்கு ஷட்டில் பிடிச்சி, இல்லை ட்ரெயினான்னு தெரியல, உள்ள இனிமேல் தான் நடந்து போனால் தான் நம்மளுக்கு தெரியும். அதை பிடிச்சி அந்த டெர்மினலுக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்கே திரும்பவும் அந்த செக்யூரிட்டி செக்இன்லாம் முடித்து ஃப்ளைட்டு அந்த கேட்டுக்கிட்ட போயிட்டு நம்ம உட்கார வேண்டியது தான். இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா கேட்டுக்கிட்ட நம்மளுக்கு டென்ஷன் இருக்காது. அதனால் ஒரு 1/2 hour கிட்டே நாங்கள் அங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா ட்ரெயின் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். இதை பிடிச்சி டெர்மினலுக்கு போகணும். இப்போ நம்ம அடுத்த ஃப்ளைட்டுக்கு டெர்மினல் வந்தாச்சு. அந்த ரைட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி செக்இன். அதாவது திரும்பவும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிற லக்கேஜை இங்கே திரும்பவும் செக்இன் பண்ணால் தான், செக்யூரிட்டி செக்இன் பண்ண பிறகு தான் நம்ம அந்த கேட் கிட்டே நம்ம போகணும். ஏற்கனவே போர்டிங் பாஸை சாண்டியாகோவில் எல்லா ஃப்ளைட்லேயுமே வாங்கியாச்சு. அதனால் அதுலேயே வந்து கேட் நம்பர்லாம் இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த கேட் கிட்டே போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுனால போயிட்டுருந்தோம். போகிற வழியில் லெகோ ஷாப் பார்த்துட்டு உள்ளே போகலான்னாங்க. நாங்கள் வந்து இல்லை, முதல்ல சாப்பிட்லாம், கேட் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் வரும்போது நம்மளுக்கு நிறைய டைம் இருக்குது, அதனால் நம்ம திரும்பவும் வந்து லெகோ ஷாப்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக தான் மெக்டியில் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணியிருந்தோம். நார்மலாக நம்ம மெக்டிலலாம் பார்த்திங்கன்னா என்ன கிடைக்குமோ, அதாவது சாண்ட்விட்சு, பேன் கேக்கு, அப்புறம் வந்து பாப்கார்ன் சிக்கன், அந்த மாதிரி பொட்டேட்டோ ஃப்ரைஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு திரும்பவும் அந்த லெகோ கடைக்குள்ளே வந்தாச்சு. ஆமாம், ஐயோ என்ன இவ்வளோ இருக்க பாப்பா. பாப்பா தள்ளு யூஸ்ஃபுல்லாக இருக்கு பாப்பா. அது நீ சும்மா பாரு சாமி. அங்கே சொன்ன மாதிரி தான் லெகோ ஷாப்பை சும்மா சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. ஏன்னா அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும் இங்கே லெகோஸ்லாம். இப்போது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மதியம் லஞ்சு ஆர்டர் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். என்னடா ஏர்போர்ட் உள்ள ஒரு பாதி நாள் சுற்றிட்டு இருக்கோமேன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அடுத்த ஃப்ளைட்டோட டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4 o'clock தான். நம்ம 6 o'clock காலையில் லேண்ட் ஆகிட்டோம். அடுத்த ஃப்ளைட்டுக்கு எங்களுக்கு அவ்வளோ கேப் இருந்ததுனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, மதியம் லஞ்சு எல்லாமே வந்து ஏர்போர்ட் உள்ளே தான் சாப்பிட்டோம். நாங்கள் பீஸா தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அங்கே ஃப்ரெஷ்ஷாகவே மேக் பண்ணி தராங்க நம்மளுக்கு. அந்த கேப்பில் திரும்பவும் அந்த லெகோ ஷாப்புக்கு போகலாம் அப்படின்னு என் கூட ஒரே சண்டை. நான் வேணாம், சாப்பிட்ணும், டைம் ஆகுதுன்னு நின்றுருந்தேன். சாப்பிட்டு அப்புறம் இது வேணால் ஆர்டர் பண்ணிடலாம், பரிட்டோ பவுல் மாதிரி. நம்ம ஊரில் வாங்கிக்கலாமா? ஓகேவா? இங்கே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் பாப்பா. என்ன குரூப்பு? ஓகே, போர்டிங்காக வெயிட் பண்ணுறோம். இந்த ஃப்ளைட்டு நியூயார்க்லேருந்து அபுதாபிக்கு. அபுதாபி ஃப்ளைட்டுக்கு போர்டிங் பார்க்கலாம். யா சாமி, பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கம்ஃபர்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ஹெட்ஃபோனு, பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி பில்லோ ஒன்று கொடுத்துருக்காங்க. Senior Captain Fabio with as well, and the rest of the crew with Florida.
எங்களுக்கு ஃப்ளைட்டு கிளம்பி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வந்து எங்களுக்கு சாப்பாடு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போதே வந்து மீல்ஸ் என்னன்னு கேட்பாங்க. அதில் நாங்கள் வந்து எப்பவுமே வந்து வெஜிடேரியன், ஏஷியன் ஃபுட்டு தான் வந்து ஆர்டர் பண்ணுவோம். நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணிடுறது ட்ராவல் டைமில். இப்போ வந்து நியூயார்க்லேருந்து அபுதாபிக்கு வந்து எங்களுக்கு 12 ஹவர்ஸ் டோட்டலாக ட்ராவல் டைம். 2 மீல் வந்து நம்மளுக்கு சாப்பாடு வந்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நம்மளுக்கு திரும்பவும் சாப்பாடு ப்ரொவைட் பண்ணுவாங்க. மெயின் மீல் வந்து 2, அதுக்கு 2 மீலுக்கு நடுவில் ஒரு ஸ்நாக்ஸுமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸ்நாக்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா பீஸா கொடுத்துருந்தாங்க. அவங்கவுங்களுக்கு தேவையான ப்ரோக்ராமை போட்டு பார்த்துக்கிட்டே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து அபுதாபியில் லேண்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 2.5 ஹவர்ஸ் இருக்குது. அபுதாபியில் வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12:30 கிட்ட ஃப்ளைட்டு லேண்ட் ஆகுது. அடுத்த ஃப்ளைட்டுக்கு டைமு 1:30. அடுத்த விலாகில் அபுதாபி டு இந்தியா விலாகை நம்ம பார்க்கலாம். இந்த ட்ராவல் பண்ணுறவங்களுக்கோ இல்லை ட்ராவலில் என்ஜாய் பண்ணுறவங்களுக்கோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ போல் நம்ம வீடியோஸ்க்கு சொல்கிறது தான். உங்களுக்கு ட்ராவலில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, விலாகில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேவையில்லாமல் உங்கள் கமெண்ட்ஸை போட்டு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த குட்டி ட்ராவல் விலாகை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்ததும் ஒரு ட்ராவல் விலாக் தான். அந்த ட்ராவல் விலாகில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.